பாருங்கள் எவ்வளோ தூள், அதாவது தூளாயிடுச்சு. அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் கூட கிடையாது. அதில் கெட்ட வைரஸ் ஃபுல்லாக சன்லைட்டில் சுத்திகரணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாம்பிராணிக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தேவையான நபர்கள் இறைவன் அருளை தீய சக்திகள் விலக, கண் திஷ்டி, அது சில பேர் வந்து திஷ்டியை வந்துருச்சுங்க, யாரோ கண்ணு போட்டாங்க, சில பேர் ஏவல் பண்ணிட்டாங்க, பில்லி சொல்லி பண்ணிட்டாங்க, அப்படிலாம் சொல்லி ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு விலங்காக இருந்தாலும் காட்டு விலங்காக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. கழுதையை பார்த்தா யோகம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்போ கழுதை சாணியை பண்ணி என்னங்க பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. பட் இது வந்து சாப்பிட்றது ஃபுல்லாக இயற்கை சார்ந்த நான்வெஜ் சாப்பிடாது கழுதை. அதே மாதிரி ஆடும் வந்து நான்வெஜ் சாப்பிடாது, மாடும் நான்வெஜ் சாப்பிடாது, யானையும் நான்வெஜ் சாப்பிடாது, குதிரையும் நான்வெஜ் சாப்பிடாது. இப்போ இவங்களோட உடம்புல இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். பூனையிலேருந்து வர்றது தான் வந்து அந்த புணுக்கு பூனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து திருப்பதி கோயிலில் அதை இதாக சாமிக்கு வந்து பூசுகிறாங்க. சில சிவன் கோயிலில் கூட, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட அந்த சிவன் கோயிலில் புணுகு சாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்சி காமாட்சி, இந்த சென்னையில் மாங்காடு கோவில், இந்த மாதிரி கோயிலில் பார்த்திங்கன்னா அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க. அது 8 விதமான மூலிகையை வந்து சேர்ப்போது பச்சை கற்பூரம் அந்த மாதிரி அந்த புணுகும் சேர்ந்து வரும். அப்போது அந்த புணுகு வந்து ஒரு ஜீவராசியுடைய வேஸ்டேஜாக இருந்தாலும் கூட அதுக்குன்னா மருத்துவத்தன்மை, ஈர்ப்புத்தன்மை, கதிர்வீச்சுத்தன்மையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பசு மாட்டுடைய கோரோஜனம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள், இயற்கை சார்ந்த விலங்கு சார்ந்த பொருட்கள் வந்து தெய்வீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ரெண்டாவது வசீகரத்துக்கும் உடையது. வசீகரத்துக்கு அதிகமாக வசீகம் பண்ணி இந்த கஸ்தூரி சொல்லுவாங்க, கஸ்தூரி மான்லேருந்து அதன் எடுக்கிறது. இப்போது இந்த பொருள், அதாவது ஆட்டுப்புழுக்கு, அந்த ஆட்டுப்புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான பார்த்திங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது, நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்த கெமிக்கல், இதில் இருக்கிற கெமிக்கல் ரசாயனம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் போனால் கூட மாட்டு சாணத்தை விட 10 மடங்கு இதில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. இது எப்படி நீங்கள் கேட்கணுன்னா பக்கத்தில் ஏதாவது கிராமமோ இல்லை நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். எடுத்துக்கிற அந்த விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு 10 டன் சாணி வாங்கி அந்த மாட்டு சாணம் தெளிக்கிறாங்கன்னா, அதே 1 ஏக்கர் இனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 100 கிலோ போட்டால் போதும். அதாவது மாட்டு சாணத்தை விட ஒரு 10% இது போட்டால், அது 100 கிலோனா இது 10 கிலோ போட்டால் போதும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எரு, நல்லது. இது வந்து பூமிக்கு போடுற எரு வந்து நம்ம சாம்பிராணியில் போடுறோம். இதுக்கு என்ன, இது செவ்வாய்க்காரகன். ஆடு வந்து செவ்வாய்க்காரகன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு கம்மியாக தான் போட போகிறோம். இதோடைய தன்மையை அறிந்து நம்ம சாம்பிராணியில்